டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? வில்லாதி வில்லன் படத்துக்கு அப்புறம் சத்யராஜ் ஏன் எந்த படமும் டைரக்ட் பண்ணலன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. வில்லாதி வில்லன் படத்துக்கு பின்னாலே சத்யராஜ் தொடர்ந்து படங்களை இயக்கலைன்னா அதுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்கிறதா நினைக்கிறேன். முதல் காரணம், வில்லாதி வில்லன் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. 2வது காரணம் சொன்னோன்னா, அந்த காலத்தில் இப்போ டைரக்டர்கள்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாங்கல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் டைரக்டர்களுக்கான சம்பளம் இல்லை, லட்சங்களில் தான் அவருடைய சம்பளம் இருந்தது. இந்த படத்தை இயக்குகின்ற காலகட்டத்தில் சத்யராஜ் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற நிலையிலே இருந்தார். ஒரு நடிகனாக ஒரு படத்தில் சத்யராஜ் உழைக்கணும்னா 3 மாதம் உழைச்சா போதும். ஆனால் ஒரு டைரக்டராக பணியாற்றும் போது ஏறக்குறைய 9 மாதம் உழைக்க வேண்டும். அதாவது 3 மடங்கு உழைப்பு. அந்த 3 மடங்குக்கான ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நடிகர் இளவரசு ஒளிப்பதிவாளரா, அவர் எந்தெந்த படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காருன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சி, பெரிய தம்பி, நினைத்தேன் வந்தாய், இனியவளே, மனம் விரும்புதே உன்னை, வீரநடை, சபாஷ், ஏழையின் சிரிப்பில், அஜந்தா ஆகிய படங்கள் இளவரசு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய படங்கள். இதில் மனம் விரும்புதே உன்னை படத்தில் பணியாற்றுவதற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதையும் வென்றார் இளவரசு. சினிமாவில் நீங்கள் எந்தெந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்திருக்கீங்கன்னு ரவி சேலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம், தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கம் போன்ற பல சங்கங்களில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன். வாடிவாசல் படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சுதன் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. வாடிவாசல் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாடிவாசல் படத்தை இயக்க வேண்டிய வெற்றிமாறன் இருக்கார், அவர் முதல்ல சிம்பு படத்தை இயக்கணும். அந்த படத்தை முடித்து விட்டு அதுக்கு பின்னால் தான் அவர் வாடிவாசல் படத்தை இயக்குவதாக இருந்தது. இன்னும் சிம்பு நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பை ஆரம்பிக்கலை. இதுக்கு நடுவில் வட சென்னை நிச்சயமாக வரும் அப்படின்னு ஐஸ்வர்யா கணேஷ் அறிவிப்பை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால் இன்றைய காலகட்டத்தில் வாடிவாசல் படத்தினுடைய அப்டேட்டை சொல்லணுன்னா, முதல்ல வெற்றிமாறனுடைய அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாக வேண்டும். தனுஷ் ரகுமானோட கூட்டணி ராயன் படத்தில் மட்டும்தான் அமைஞ்சுதான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தனுஷ் மொத்தம் 4 படங்களில் ஏஆர் ரகுமானோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். அதில் ராயன், மரியான் ஆகிய 2ம் தமிழ் படங்கள். இந்த படங்கள் நீங்களாக அட்ரங்கீரே அப்படின்ற இந்தி படத்திலும், அம்பிகாபதி என்ற பெயரிலே தமிழிலே மொழிமாற்றம் செய்யப்பட்ட இந்தி படத்திலையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க. தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தேசிங் பெரியசாமியுடைய அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் அப்படின்றது தேசிங் பெரியசாமிக்கே தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவருடைய இயக்கத்தில் உருவான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படம் 2020ஆம் ஆண்டிலே வெளியானது. மிகப்பெரிய பாராட்டுதலை குவித்த திரைப்படம் அது. அந்த படத்தில் அவ்வளவு அற்புதமாக திரைக்கதை அமைத்திருந்தார் தேசிங் பெரியசாமி. அதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை நான் பேசியிருக்கேன். அவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தும் தொடர்ந்து அவரால் அதுக்கு பின்னால் இந்த 5 வருடங்களில் எந்த படத்தையும் இயக்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சரியான திட்டமிடல் இல்லாதது தான். எப்போவுமே நடிகர்கள் பின்னாடி நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் இந்த நிலைமை தான் ஏற்படும். இதுக்கு நடுவில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி ஒரு படத்தை அவர் இயக்கியிருந்தார்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதை ஏன் அவர் தவற விட்டார் அப்படின்னு எனக்கு தெரியல. எஸ்டி சுப்புலட்சுமி அவர்கள் சிறிது காலம் நடிக்காமல் இருந்ததன் காரணம் என்னன்னு பாலன் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்டி சுப்புலட்சுமி சில காலம் படங்களில் நடிக்காமல் இருந்ததற்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. அவருடைய கணவரான கே சுப்பிரமணியம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக படங்களை இயக்காமல் இருந்தார். அதுதான் முக்கியமான காரணம். மாஸ்க் படத்துக்கு மக்கள் கிட்ட எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு கண்ணன் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. மாஸ்க் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய பாராட்டுதல்களை பெறலை, வசூல் ரீதியாகவும் வெற்றி பெறலை. கதையில் கொஞ்சம் வீக்கான அரங்கேற்ற வேலை எப்படி இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கதை கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அரங்கேற்ற வேலை திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நகைச்சுவை இழையோடு அந்த படத்தை அவர்கள் தயாரித்திருந்தது தான். பாலிவுட்டில் இருந்த ராமாயண முகம் இப்போ சவுத் இந்தியாவுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சான்னு ராம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஏன் ராமாயண மோகம் தென்னிந்தியாவில் பரவக்கூடாதா? இன்னும் சரியாக சொல்லணும்னா ராமாயண மோகம் தென்னிந்தியாவில் இருந்தால் வட இந்தியாவுக்கே பரவிற்று. மோகன்ஜி அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்ண போறாரு, அவரோட படங்களை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு மதுமிதா கிண்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. மோகன்ஜியினுடைய இயக்கத்திலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம் திரௌபதி 2 திரைப்படம். அந்த படம் மிக விரைவிலேயே வெளிவந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்குநரும் தங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை விட்டுக்கொண்டு திரைப்படங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். அதில் மோகன்ஜியும் பார்த்தீங்கன்னா அவருக்கென்று ஒரு பாணியை விட்டுக்கொண்டு படங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்.
ஒரு ஆடியோ லான்ச்சில் கலாநிதி மாறன் சார் ரஜினி சார் ஃபோன் பண்ணால் இந்தியாவில் இருக்க எல்லா சிஎம்மும் அட்டன் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்மையாலுமே அவ்வளோ செல்வாக்கு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய செல்வாக்கின் மீது எதனால் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னு தெரியல. கலாநிதி மாறன் குறிப்பிட்டிருப்பது முழுக்க உண்மைதான். இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற எந்த முதல்வரோடு ரஜினிகாந்த் தொடர்பு கொள்ள வேண்டும் நினைத்தாலும் ஒரு கால் அவே தான், உடனடியாக அவர்களோடு பேச முடியும். அதே மாதிரி தான் பிரதம மந்திரியோடும் நெருக்கமான தொடர்பிலே இருக்கிறார் அவர். தெய்வ திருமகள் படத்தில் நடித்த பேபி சாரா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது படங்களில் நடிச்சாங்களான்னு உளுந்தூர்பேட்டையிலேருந்து பரத் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து துரந்தர் அப்படின்ற ஹிந்தி படத்தில் சாரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக தன்னோட எல்லா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமும் இன்டர்வியூ கொடுக்குற லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்கு அப்புறம் எந்த இன்டர்வியூவும் கொடுக்கலையே, இதற்கு காரணம் என்னன்னு வண்டலூர்லேருந்து மதி கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய திரைப்பயணத்திலே மிக கடுமையான விமர்சனங்களை சந்தித்த படம்னா அது கூலி தான். அதன் காரணமாக கூட அவர் நேர்காணல்களை தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. நடிகர் சிபிராஜ் நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற படம் என்னன்னு மதுரையிலேருந்து மாணிக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ சிபிராஜ் 2 படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு இன்னும் பெயர் வைத்ததாக தெரியல. எப்படி இருந்த போதிலும் அந்த படங்கள் இந்த ஆண்டு வெளியாக வாய்ப்பில்லை, அடுத்த ஆண்டு தான் வெளியாகும்னு நினைக்கிறேன். லெஜெண்டரி ஆக்டர்ஸோட இப்போ இருக்க யங் ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணுறது சரியானு மதி சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. லெஜெண்டரி ஆக்டர்ஸோட இப்போ இருக்கின்ற நடிகர்களை ஒப்பிடுவதிலே என்ன தவறு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. மறுபடியும் டைரக்ஷன் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இப்போ இருக்க எந்த ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ணுவீங்கன்னு வாணியம்பாடியிலேருந்து பிரியங்கா கேட்டிருக்காங்க. மறுபடியும் இயக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு அமைந்து நான் குறிப்பிட்டிருந்த நடிகர்கள் அந்த படத்தில் என்னுடைய இயக்கத்தில் நடிக்க சம்மதித்தார்கள் என்றால் 2 நடிகர்கள் இயக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒன்று கார்த்தி, இன்னொன்று விஜய் சேதுபதி. இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் பழைய காமெடி நடிகர்களை பார்க்க முடியறதுலையே ஏன் அவங்களை யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கின்ற நகைச்சுவை நடிகர்களையே பயன்படுத்த மாட்டேன்றாங்க. அப்படி இருக்க பழைய நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் எங்கேருந்து பயன்படுத்துவாங்க? இப்போ இருக்க தொழில்நுட்ப காலத்தில் மருதநாயகம் படம் சாத்தியம்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. அப்போ மருதநாயகம் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தமிழ் திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கின்ற தொழில்நுட்ப வசதியோடு மருதநாயகம் படத்தை உருவாக்குவது எளிதான விஷயம்தான். ஆனால் கமல்ஹாசன் உருவாக்குவாரா அப்படின்றது தான் சந்தேகத்துக்குரியது. அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் மணிகண்டனுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்த படம்னா அது காக்கா முட்டை திரைப்படம் தான். அடையாளத்தை தந்த படமாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாராட்டுதலை அவருக்கு சம்பாதித்து தந்த படமாகவும் அந்த படம் அமையுது. ஆனால் அந்த படத்தை உருவாக்குவதற்கு முன்னாலே மணிகண்டன் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வந்தது அப்படின்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. பல தயாரிப்பாளர் அந்த கதையை படமாக்கவே முன்வரவில்லை என்பதுதான் மணிகண்டன் சொல்லியிருக்கின்ற செய்தி. கடுமையான முயற்சிகளுக்கு பின்னாலே காக்கா முட்டை கதையை படமாக்குவதற்கு முன் வந்த ஒரு தயாரிப்பாளர் மணிகண்டனுக்கு டைரக்ஷனுக்கும் ஒளிப்பதிவுக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசியிருக்கிறார். அந்த சம்பளத்தை பேசினே மணிகண்டனுக்கு இந்த படம் எப்படியாவது எடுக்கப்பட்டு விடும் அப்படின்றதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே தயாரிப்பாளர் சில நாட்களுக்கு பின்னால் மணிகண்டன் அழைத்து இந்த படத்தில் கொஞ்சம் காதல் காட்சிகள்லாம் சேர்த்தோம்னா அந்த படம் ரொம்ப நல்லா போகும்னு தோணுது, அந்த மாதிரி காதல் காட்சிகள்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, உங்களுக்கு 5 லட்ச ரூபா நான் சம்பளம் தரேன்னு சொன்னேன்ல, அதை 30 லட்ச ரூபாயாக கூட்டி தருகிறேன் என்று மணிகண்டனிடம் சொல்லியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மணிகண்டன் எப்படி இருந்தார் என்பது தான் முக்கியம். அந்த தயாரிப்பாளரை பார்க்க போனார்ல, அப்போதே அவருடைய மோட்டார் பைக் பெட்ரோல் இல்லாமல் ஓரமாக நின்று விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த போதும் அந்த 30 லட்சம் ரூபாய்க்காக தன்னுடைய கதையிலே சமரசம் செய்து கொள்ள மணிகண்டன் தயாராக இருக்கலை அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்று மணிகண்டன் ஒரு வெற்றிகரமான இயக்குநராக பார்க்கப்படுகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு அவர் எடுத்த அந்த முடிவு தான். விசு படத்தில் நடித்தது எப்படி இருந்தது? விசு சார் ஆர்வோ ஃபிலிமில் படம் எடுத்தாருங்க. மினி ப்ரூட்டு போடுவாங்க, என் முடியெல்லாம் அப்படி கருவும். இந்தியனே அப்படிதாங்க, கைத்து கட்டில் அடியில் ஒரு மினி ப்ரூட் வச்சிருக்காரு. ஜீவா தான் அதுக்கு நேர ஆப்போசிட் மணிவண்ணன் சார். உங்களுக்கு தெரியாததில்லை, வருவார் செட்டுக்கு வந்துட்டு அல்வா சீன் தானே ரொம்ப ஃபேமஸ். அல்வா சீனை எடுக்கிறதுக்கு தாவணியை எடுக்க போறோம் தெரியாது. மை மதர் வாஸ் தேர் வாட்சிங் இட். எங்க அம்மா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.